Hello viewers, good evening. Today we are going to see how to write future perfect tense. ஓகேங்களா? ஸோ டென்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் 4 முடிச்சிட்டோம், அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் 4 முடிச்சிட்டோம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் 4 8 9 டென்ஸ் முடிச்சிட்டோம். இது வந்து 10வது டென்ஸ். ஓகே, ஸோ ஹவு டு ரைட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர்னா நமக்கு என்னது, இனிமேல் நடக்க போகிறது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி இருக்கணும், அவன் வருவான், அவன் போவான், அவன் சாப்பிடுவான், அவன் விளையாடுவான். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி அவன் புறப்பட்டிருப்பான், ஓகேங்களா, அவன் விளையாடி இருப்பான், அவன் வந்திருப்பான், அவன் போயிருப்பான். ஓகே, இதை மாதிரி எழுதுனா அதுக்கு பேர் என்னது நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் கூட சப்ஜெக்ட்டுக்கு என்னது ஐ, வி, ஹி, சி, இட். ஓகேங்களா? நான், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது. ஓகேங்களா? இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வில் ஹேவ் அப்படிங்கிற ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வில் ஹேவ் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெர்பு கூட வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நம்ம போடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னா ஒரு வெர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, கோ, வென்ட், கான். ஓகேங்களா? அந்த மூணாவது ஃபார்மை தூக்கி நம்ம வில் ஹேவ் பக்கத்தில் போடணும். ஓகேங்களா? அது இப்படி போட்டு எழுதுனா அது பேர் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ தட் டுடே we are going to see how to write sentences in the future perfect tense. ஸோ இங்க பாருங்க, ரவி அங்கிருந்து புறப்பட்டிருப்பான். ஓகேங்களா? புறப்பட்டிருப்பான் வரணும். புறப்பட்டிருப்பான் வந்தா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? புறப்பட்டு இருக்கிறான்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், புறப்பட்டு இருந்தான்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், புறப்பட்டு இருப்பான்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ தட் இங்க பாருங்க, ரவிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு சப்ஜெக்ட். ஓகே, அப்ப ரவி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்துல வில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, வில் ஹேவ், ரவி வில் ஹேவ். ஓகேங்களா? அதாவது என்ன அர்த்தம், நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போங்களா, ஹீஸ் இட்டு பதில் ஹேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது இப்போ ஃபியூச்சர்ங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வில் போட்டு ஹேவ் போடணும் மறக்காம. ஸோ ரவி வில் ஹேவ். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போகும். ஓகே, இங்கே வெர்பு என்னது, நமக்கு புறப்படுறது. ஓகே, புறப்படுறதுக்கு என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து லீவ்னு சொல்லுவாங்க. ஓகே, லீவ் அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஓகே, ஸோ ரவி வில் ஹேவ் லெஃப்ட். ரவி வில் ஹேவ் லெஃப்ட் அப்படின்னா ரவி புறப்பட்டு இருப்பான். ஓகே, மற்ற சென்டென்ஸ் தான் அதுக்கப்புறம் போடுங்க, மற்ற ஃபார்ம்லாம். ஸோ அங்கிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அங்கிருந்துனா ஃப்ரம் தேர், ஃப்ரம் தேர். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த சென்டென்ஸ். ஸோ ரவி வில் ஹேவ் லெஃப்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னா ரவி அங்கிருந்து புறப்பட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நாளை இந்நேரம் அவன் போயிருப்பான், நாளைக்கு நேரம் அவன் போயிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி சொல்றது, ஸோ நாளை இந்நேரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி எழுதுறதுன்னா டுமாரோ பை திஸ் டைம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ டுமாரோ by this time. ஸோ டுமாரோ பை திஸ் டைம்னு என்ன அர்த்தம், நாளை இந்நேரம்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு சப்ஜெக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட்ங்கிறது யார் அந்த வேலையை செய்வா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவன், அப்ப என்ன பண்ணணும், ஹீ போடணும். ஹீ வில் ஹேவ். போறதுக்கு என்ன, நமக்கு போயிருப்பான் இந்த மாதிரி வந்தாதான் நமக்கு வில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வில் ஹேவ். ஓகே, அப்புறம் போறதுக்கு என்ன, நமக்கு கோ. ஓகே, அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணது கோ, வென்ட், கான். ஓகே, அந்த மூணாவது ஃபார்ம் தூக்கி நம்ம போடணும். ஓகே, ஸோ தட் டுமாரோ பை திஸ் டைம் ரவி வில் ஹேவ் கான். ஓகேங்களா? ரவி போயிருந்திருப்பான் அப்படின்னு அர்த்தம், போயிருப்பான். ஸோ அடுத்து பாருங்க, நாளை இந்நேரம் ரவி ஜெயிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு இங்கே ரவி யூஸ் பண்ணேன், சாரி. ஸோ டுமாரோ பை திஸ் டைம் ஹி வில் ஹேவ் கான்னா அவன் போயிருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நாளை இந்நேரம் ரவி ஜெயிச்சிருப்பான், நாளைக்கு நேரம் ரவி ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, ஸோ நாளைக்கு இந்நேரம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, அகைன் we have to write tomorrow by this time. Okay, tomorrow by this time போட்டு என்ன பண்ணும், ரவி தான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணும், ரவி will have, ரவி போட்டு அப்ப என்ன ஜெயிச்சிருப்பான் அப்படின்னா எனக்கு will have போடணும். ஓகே, ஸோ ரவி will have ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வின். ஓகேங்களா? வின்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, வின், ஓன். ஓகேங்களா? ஸோ தட் டுமாரோ பை திஸ் டைம் ரவி வில் ஓன், அப்ப ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் எழுதி வச்சுங்க, சப்ஜெக்ட் கூட மறக்காம வில் ஹேவ் போட்டு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ன 2 3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்க, நாளை ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கும். ஓகே, நாளைக்கு ஆர்சிபி அணி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஜெயிச்சிருக்கிறது, ஜெயித்திருக்கிறது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஜெயித்திருந்தது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்,
ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ டுமாரோ அப்படிங்கிறதுக்கு என்னது நமக்கு நாளைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நாளைனா டுமாரோ. டுமாரோ ஆர்சிபி டீம். ஓகேங்களா, ஆர்சிபி டீம். இங்க சப்ஜெக்ட் என்னது நமக்கு ஆர்சி டீம், ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டுமாரோ ஆர்சிபி டீம் வில் ஹேவ்னா என்ன நமக்கு ஜெயிச்சிருக்கும் நம்ம ஃபியூச்சர்ல சொல்லலாம். ஓகேங்களா, ஜெயிச்சிருக்கும். ஓகேங்களா, டுமாரோ த ஆர்சிபி டீம் வில் ஹேவ். ஓகேங்களா, ஜெயிக்கிறதுக்கு என்ன நமக்கு வான். ஓகேங்களா, இப்பதான் பார்த்தோம். ஓகே, வான் த மேட்ச். ஓகேங்களா, டுமாரோ ஆர்சிபி டீம் வில் ஹேவ் வான் த மேட்ச். ஓகேங்களா, இங்கே கிரிக்கெட்டுங்கிற போட்டுக்கணும், போட தேவையில்லை. ஏன்னா ஆர்சிபினாவே நமக்கு என்னது கிரிக்கெட் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இப்படி கூட நீங்க டுமாரோ ஆர்சிபி டீம் வில் ஹேவ் வான் த கிரிக்கெட் மேட்ச். ஓகே, அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, உறவினர்கள் ஹோட்டலுக்கு வந்திருப்பார்கள். ஓகேங்களா, உறவினர் கெஸ்ட் நம்ம வந்து வீட்டில் சொல்றோம், கெஸ்ட் இருக்கும் ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்கடா அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? ஸோ உறவினர்கள் அப்படிங்கிறது நமக்கு த கெஸ்ட். ஓகேங்களா, த கெஸ்ட் வந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன நமக்கு வில் ஹேவ் போடணும். ஓகே, வந்திருப்பார்கள். ஓகே, வில் ஹேவ் த கெஸ்ட் வில் ஹேவ். இந்த இடத்துல வந்திருப்பார்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கம் போட்டக்கூடாது. கம் கேம் கம் போடக்கூடாது. என்ன பண்ணா அரைவிடுன்னு போடணும். ஓகேங்களா, அரைவிடு. த கெஸ்ட் வில் ஹேவ் அரைவிடு அட் த ஹோட்டல். ஓகே, அரைவிடுனா என்ன அர்த்தம்? வந்திருப்பார்கள் அர்த்தம். ஓகே, வில் ஹேவ் அரைவிடுனா வந்திருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹோட்டலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அட் த ஹோட்டல். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு டூ போடக்கூடாது. ஓகேங்களா, டு த ஹோட்டல் போடலாம். டூ போட்டால் இங்கே வந்து கம் போடுற மாதிரி வரும். ஓகே, த கெஸ்ட் வில் ஹேவ் அரைவ்டு அட் த ஹோட்டல். ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டாங்க, உள்ளேயே அப்படிங்கிற மாதிரி அதுதான் அட்டுன்னு போடுறோம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, அவன் ஒரு புதிய கார் வாங்கியிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? அவன்கிறது நமக்கு என்ன சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஹீ போட்டோம். வாங்கியிருப்பான். ஓகேங்களா, என்னது வாங்கி இருப்பான்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை முடிட்டு வில் ஹேவ் போட்டுருணும். ஸோ தட் ஹீ வில் ஹேவ். ஓகேங்களா, ஸோ ஹீ வில் ஹேவ். ஓகே, வாங்குறது என்ன நமக்கு பர்ச்சேஸ்டு. ஓகேங்களா, ஸோ ஹீ வில் ஹேவ் பர்ச்சேஸ்டு. என்ன வாங்குறது? ஒரு கார் வாங்குறது. அப்போ he will have purchased a new car. ஓகேங்களா, நியூ கார். so that is a sentence for Tamil translation. okay, so அவன் ஒரு புதிய கார் வாங்கியிருப்பான்னா he will have purchased a new car. ஓகேங்களா, so உறவினர்கள் ஹோட்டலுக்கு வந்திருப்பார்கள்னா the guest will have arrived at the hotel. நாளை ஆர்சிபி டீம் ஜெயிச்சுனா tomorrow RCB team will have won the match. okay, that is the future perfect tense. so again we are going to see more three sentences. ஸோ அடுத்து பாருங்க, அவள் உன்னை பார்க்க வந்திருப்பாள். ஓகே, அவள் உன்னை பார்க்க வந்திருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ அவங்கிறது நமக்கு ஓகே இங்கிலீஷ்ல வந்து ஷீ. ஓகேங்களா, ஷீ வில் ஹேவ். ஏன்னா வந்திருப்பாள்னு சொல்லிட்டாவே நமக்கு என்ன பண்ணணும்? கண்ணை முடிச்சு வில் ஹேவ் யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஷீ வில் ஹேவ். ஆனால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், வில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஷீ ஹேஸ்ன்னு போடுவோம். ஓகே, அப்போ ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஷீ வில் ஹேவ். ஓகே, வந்திருப்பாங்கிறதுக்கு கம். ஓகே, கம் கேம் கம். அப்ப என்ன யூஸ் பண்ணும்? she will have come. கம்னா அவள் வந்திருப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி மற்ற சென்டென்ஸ்லாம் போடணும். இதுக்கு பார்க்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி போடணும். ஓகே, she will have come to see. யாரை பார்க்க? உன்னை பார்க்க. அப்ப என்ன பண்ணணும்? come to see you. ஓகேங்களா, so she will have come to see you அப்படின்னு அர்த்தம். அவள் உன்னை பார்க்க வந்திருப்பாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, பிரதிபா தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பாள். ஓகேங்களா, ஸோ பிரதிபாங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ பிரதிபான்னு எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம வில் ஹேவ் போட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? தேர்ச்சி அடைந்திருப்பாள். ஓகேங்களா, தேர்ச்சி அடைறதுக்கு நம்ம வந்து பாஸ்டு. ஓகே, ஸோ பிரதிபா போட்டு என்ன பண்ணுவோம்? வில் ஹேவ். பிரதிபா வில் ஹேவ். ஓகேங்களா, பாஸ்டு. ஓகேங்களா, தேர்ச்சி அடைறதுக்கு என்னது? நமக்கு பாஸ்டு. ஸோ பிரதிபா வில் ஹேவ் பாஸ்டு த பாஸ்டு. ஓகேங்களா, மூணாவது ஃபார்மா போடணும். ஸோ பிரதிபா வில் ஹேவ் பாஸ்டு இன் த எக்ஸாம். ஓகேங்களா, இந்த எக்ஸாம் ஆர் எக்ஸாமினேஷன். ஸோ பிரதிபா வில் ஹேவ் பாஸ்டு இன் த எக்ஸாம் அப்படின்னு அர்த்தம். பிரதிபா தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவர்கள் அந்த வேலையை முடித்திருப்பார்கள். ஓகே, அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? அவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள்ங்கிறதுக்கு நமக்கு தே. ஓகேங்களா, ஸோ they will have. they போட்டு நம்ம முடித்திருப்பார்கள் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? வில் ஹேவ் போடணும். ஓகே, ஸோ
they will have முடிக்கிறதுக்கு என்ன நமக்கு வேலையை முடிக்கிறதுனா கம்ப்ளீட்டட்னு போடணும் ஓகேங்களா. ஸோ they will have completed ஓகேங்களா. ஸோ they will have completed என்னது வேலையை ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் the workனு பின்னாடி போட்டுடணும். ஸோ they will have completed the work என்ன அர்த்தம் அவர்கள் அந்த வேலையை செய்து முடித்திருப்பார்கள் ஓகேங்களா. ஸோ தட் கம்ப்ளீட்டட்னு போடணும். completed ஸோ வெர்போட மூணாவது ஃபார்ம் போடணும். தட் இஸ் ஸோ டுடே we are going to stop this sentence. 9 சென்டென்ஸ் பார்த்துக்கோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்களும் எழுதி பாருங்க. நான் போட்ட எல்லா வீடியோவும் பாருங்க. ஒரு நோட் ஒன்று போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா டென்சஸ் வந்து உங்களுக்கு தரவா அத்துப்படி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் we are going to see இதில் எப்படி நம்ம கொஸ்டின் எழுதுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.